உங்க அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இந்த வீடு உருப்படாது, இந்த வீட்டுல இருக்கிறவங்க உருப்பட மாட்டாங்க. மரியாதையா அவன் வழிய பாத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. யார் நீ? இந்த வீட்டு சமையல்காரன். இத பாரு, இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வரத்தான் போறேன். வந்த உடனே என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை வேலை விட்டு நிறுத்த போறேன். உங்க வீட்டுக்கே ரெண்டகம் நினைக்கிறியா? ஐயா, உங்க பொண்ணுக்கு இள வயசு, அத வேறமா பேசுது. ஆனா நீங்க வயசானவங்க கொஞ்சம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்படி மீறி வந்தது எனக்கு ஒரு டின்னு மண்ணெண்ணையும் ஒரு தீக்குச்சியும் தான் செலவு. உங்க பொண்ணு மேல ஊத்தி கொளுத்தி போடுவோம். கொளுத்தி மலையூர் முக்கிய மாதிரி இருக்கா? வருவேன். வரமாட்டான். வருவேண்டா, நிச்சயமா வருவேன். நிச்சயமா வரமாட்டான். அப்பா, நீங்க அந்த வீட்டுல மத்தவங்களை பத்தி தான் நினைச்சு பாத்தீங்களே தவிர அவங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருக்கிற அந்த வாசு பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நான் யார பத்தியும் நினைச்சு பார்க்க மாட்டேன். உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சு பார்ப்பேன். ஊரை பொறுத்த வரைக்கும் நான் பொதுநலவாதியா இருக்கலாம். ஆனா நீனு வந்துட்டா நான் சுயநலவாதி தான். எனக்கு உன் வாழ்க்கை தான் முக்கியம். இத பாருங்க, மஞ்சு ஒரு சின்ன பொண்ணு. அவளை கண்கலகாம காப்பாத்தி ஒருத்தன் கையில ஒப்படைக்கிற பொறுப்பு உங்களுது. நான் சொல்லல, உங்க அம்மா சொன்னா. அது இல்லப்பா. எது இல்ல? அப்பா ஒரு டெலிபோன் பைத்தியம், அம்மா ஒரு ஆஸ்மா நோயாளி, தம்பி ஒரு குடிகாரன், தங்கச்சி ஒரு மென்டல். இந்த வத்திப்பட்டியும் மண்ணெண்ணையுமா அலையிற சமயக்காரன், பூட் பங்களா. இதுக்கு நடுவுல நீ போய் வாழணும், அதை அனுமதிக்கணும் இல்லையா? இந்த பாரு, இந்த சமாச்சாரத்தை பத்தி அடுத்த வார்த்தை பேச மாட்டேன் நீ சொன்னாலே ஒழிய இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைய மாட்டேன். சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், அவுட் சைடு. ஒரு டீ கொடுங்க. தேவரே, முந்தா நேத்தியே வரும்னு சொன்னாங்க, வரல. நேத்து வரும்னு சொன்னாங்க, நேத்து வரல. இன்னைக்காவது பாடி வருமுங்களா? எப்படியும் இன்னைக்கு சாயந்தரம் பாடி வந்துரும்னு சொல்லிருக்காங்க. வயிற்றுச்சலா இருக்குங்க. 2 வருஷத்துக்கு முன்னால உங்க பையன் மிடுக்க நடந்து போன காட்சி இன்னும் என் கண்ணுல அப்படியே இருக்கு. இப்ப அநியாயமா அவர் பாடியே பார்க்க வேண்டியிருக்கு. என்னதான் இருந்தாலும் தேவரே, நீங்க உங்க பையனை மிலிட்டரிக்கு அனுப்பியிருக்க கூடாது. ஒரே பிள்ளை, அநியாயமா 28 வயசுல செத்துட்டான். இந்த தேவனே கலங்கல, நீ ஏன் கலங்குற? என் பையன் சீக்கு கண்டு சாகல, ஷோக்குல அலைஞ்சு சாகல. இந்த பிறந்த நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு தான் செத்தான். ஆம்பளையா பிறந்தா பிறந்த நாட்டை தூக்கி நிறுத்தணும், பொம்பளையா பிறந்தா புகுந்த வீட்டை தூக்கி நிறுத்தணும். அதுதான் என் பெத்தவங்களுக்கு பெருமை. கஜேந்திரா, வரையா? என்ன சென்னையா, பட்டு வேட்டி பட்டு சட்டை? இந்த கோலத்தை நானே எதிர்பார்க்கல. அன்னைக்கு வந்தாலே ஒரு பொண்ணு, அவ அவங்க அப்பாவை சம்மதிக்க வச்சுட்டா. பால் பாயசம் பண்ணி வை. புரியலையே. இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கும் அவளுக்கும் விஜயவேல் முருகன் கோயில்ல கல்யாணம். சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்ல வேண்டியவங்கள சில பேர் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல, சில பேர் சொல்லும்படியா நடந்துக்கல. சில பேர் சொல்லும்படியா நடந்துக்கலையாமா? யாரா சொன்னா? என்ன தானே? எங்க கல்யாணம்? டிஜிபி வேலுசாமி இருக்கா? ஏஎஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வேலுசாமி தான் கேட்கிறேன். நானு ஈஸ்டர்ன் எக்ஸ்போர்ட் டைரக்டர்.
கஜேந்திரா, நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் தான். வா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். இவளால உங்க சுதந்திரத்துக்கு எந்த இடைஞ்சலும் வராது. எனக்கு முதல்ல அம்மா, தம்பி, தங்க, அதுக்கப்புறம் தான் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல, நீங்க போய் முதலிரவுக்கு வேண்டிய பூ பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க. நீ முதலாளியா அவர் முதலாளியா? நீ வேண்ட கூடாதா? இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல எப்படி நடந்துக்குன்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இங்க கேள்வி கேட்க கூடாது, சொன்னதை செய்யணும். 45 வயசு கட்ட பிரம்மச்சாரி எனக்கு எப்படி முதலிரவு பத்தி தெரியும் இல்லையா? இந்த பெருசையும் கூட்டிட்டு போங்க. அப்பா பயப்படாதீங்கப்பா, காலம் பூரா வாழத்தானே இங்க வந்திருக்கேன். நீங்க போயிட்டு வாங்க. வாங்க மாமா போலாம். ஏமா உன்னால இந்த பண்டாரங்களோட தனியா இருக்க முடியுமா? போயிட்டு வாங்கப்பா. பாம்பே போன் கால் உங்களுக்கு. எப்படிமா? அவர் போயிட்டாரு. இன்னைக்கு நல்ல நாள், நல்ல முகூர்த்தம். ராவு காலம் யமகுண்டம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு என்ன பத்த வச்சிடலாமே. என்ன யோசிக்கிறீங்க? பயமா இருக்கா? பயப்படலமா. அன்னைக்கு உன்னை கொளுத்துவேன்னு சொன்னேன், இன்னைக்கு என்னையே கொளுத்திக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இந்த குடும்பமானம் போறதை என்னால பொறுத்துக்க முடியாது. என்ன சொல்றீங்க? நான் சொல்றேன், எங்களுக்கு தைரியசாலியும் புத்திசாலியும் தேவைப்பட்டது உண்மைதான். ஆனா அதே மர்ம ரூபத்துல வந்து கிடைக்கும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மாமா என்னடா பைத்தியம் இவ்வளவு தெளிவா பேசுறான்னு நினைக்கிறியா? அமெரிக்க நாகரிகத்தை பத்தி பேசவா, ஐரோப்பிய பொருளாதாரத்தை பத்தி பேசவா? மாமா எனக்கு தலை சுத்துது. நேற்று தாமா என் பிசினஸ் பார்ட்னர் சந்திரமௌழி 20 லட்சம் ரூபாய்க்கு ஜாம்பியாவுக்கு லெதர் கார்மெண்ட்ஸ் எம் மூலமா எக்ஸ்போர்ட் பண்ணான். ஆனா நான் டெலிபோன்ல பைத்தியமா நடிச்சுட்டு இருக்கிறேன். உன் தலை மட்டும் தான் சுத்துமா, என் தலை சுத்தாதா? ஏன் மாமா நடிக்கிறீங்க? அத சொல்றதுக்கு உத்தரவு இன்னும் வரல. அத்தை நீங்களாவது சொல்லுங்க. செககண்ண 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 செகண்ண மோக 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 மோகண்ண நக 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 நகண்ண டிகு குண டிகு குண டிகு குண டிகுண. என்னம்மா அப்படி பாக்குற? கந்த சஷ்டி கவசத்தோட இந்த பகுதியை சொல்லும் போது நல்லா இருக்கிறவங்களுக்கே திக்கும் திணறும் மூக்கும் முனகும். நான் ஆஸ்மா நோயாளி, எப்படி தடங்கள் இல்லாம சொன்னேன் பாத்தியா? அது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் நடிக்கிறேம்மா ஆஸ்மா நோயாளியா. ஏன் நடிக்கிறீங்க அத்தை? அத சொல்ல இன்னும் எனக்கு உத்தரவு வரல. இதே உண்மையான விஸ்கியா இருந்திருந்தா விஸ்கியில இருக்க ஸ்பிரிட்டுக்கு நெருப்பு பட்டோன்னு பக்குன்னு பத்திக்கிட்டு நான் எரிஞ்சிருப்பேன். இது விஸ்கி இல்ல, கொக்கோ கோலா. வெறும் கொக்கோ கோலாவை குடிச்சிட்டு தடுமாறதை என் பழப்பா போச்சு.
தம்பி இப்படி எல்லாம் பண்றீங்க? அதை சொல்றதுக்கு எனக்கு இந்த உத்தரவு இல்ல.